So நேத்து linear programming ல so theoretical question வந்து எப்படி mathematical மாடலா கன்வெர்ட் பண்றது, so plus வந்து so நம்ம linear programming format எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை நோட் பண்ணுங்க. So நேத்து first question எழுதணும்ல, first question formulate பண்ணோம்ல, so அந்த question எடுங்க. So z max so is equal to so 6x1 plus so 5x2 so subjected to so constraints வந்து நம்மளுக்கு so x1 plus x2 so less than or equal to 50 so 3x1 plus 2x2 so less than or equal to so 12 so x1 greater than equal to 0 so x2 greater than equal to 0. So இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா so by graphical methodல சால்வ் பண்ண போறோம். So நம்ம ஆல்ரெடி சொன்னோம் x1 x2 அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னது, so x1 x2 அப்படின்றது வந்து so decision variables, so decision so variables. So next so இந்த ரெண்டு constraints வந்து நமக்கு என்னது, so resource constraints, so resource so constraints. அப்ப நம்மளுக்கு எத்தனை ரிசோர்சஸ் இருக்கோ அத்தனை ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ x1 greater than equal to 0, x2 greater than equal to 0 அப்படின்றது வந்து two non-negativity constraints. So non-negativity so constraints. So non-negativity so constraints. So இந்த இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா so x1 x2 வந்து எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ நம்ம கிட்ட ரிசோர்சஸ் வந்து R1 ரிசோர்சஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் வந்து ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ R2க்கு கரஸ்பாண்டிங் ரிசோர்சஸ் வந்து இந்த ஈக்குவேஷன். அப்ப ஸோ நம்மளுக்கு ரிசோர்சஸ் R1 வந்து 15 யூனிட்ஸ் இருக்கு, R2 வந்து 12 யூனிட்ஸ்க்குள்ள இருக்கு. ஸோ அந்த இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ x1 x2 வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட், ஸோ மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஸோ ப்ராஃபிட். ஸோ இதை வந்து நம்ம பை கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்றோம். ஸோ ஃபைவ் ஸோ கிராஃபிக்கல் மெத்தட், ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்ல ஸோ சால்வ் பண்றோம். ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஸோ தெரியும், ஸோ 4 குவாட்ரண்ட்ல ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ எக்ஸ் வந்து x1, ஸோ இது வந்து x2. ஸோ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ x2 இங்கே எடுத்துட்டு ஸோ x1 இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ரைட்டு தான், பட் நம்ம என்ன ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா ஸோ இதுதான் ப்ரிஃபர் பண்றோம். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்ல ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ், ஸோ x1 பாசிட்டிவ் x2 பாசிட்டிவ். ஸோ இந்த இதுல ஸோ x1 வந்து நெகட்டிவ், ஸோ x2 வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ். ஸோ இந்த ரீஜன்ல வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ x2 நெகட்டிவ், ஸோ x1 நெகட்டிவ். அப்போ இது வந்து ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த ரீஜன்ல வந்து நம்மளுக்கு ஸோ இது பாசிட்டிவ், ஸோ x2 வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 குவாட்ரண்ட்ல ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ், ஸோ இங்க பாசிட்டிவ், ஸோ இது நெகட்டிவ், ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ x1 நெகட்டிவ் x2 நெகட்டிவ். ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஸோ x1 வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ், ஸோ x2 வந்து நம்மளுக்கு நெகட்டிவ், x2 வந்து ஸோ நெகட்டிவ். ஸோ நம்ம எந்த குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இதுல பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ x1 உடைய வேல்யூ வந்து கிரேட்டர் than 0, ஸோ x2 உடைய வேல்யூ வந்து ஸோ கிரேட்டர் than 0. நீங்க ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ கிரேட்டர் than 0. மேனுஃபேக்சர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்ப ஸோ x1 ஸோ x1 வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ கிரேட்டர் than equal to 0. ஸோ இப்போ இதுல x1 கிரேட்டர் than equal to 0 என்ன வரும் பாருங்க. இப்ப ஸோ x1 வந்து நம்மளுக்கு இந்த ஹரிசாண்டல் லைன்ல எது 0 நம்மளுக்கு, இந்த ஹரிசாண்டல் லைன்ல எது 0, ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 0, ஸோ x2 உடைய வேல்யூ 0. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ப இதுக்கு மேல ஸோ x2 கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னா ஸோ இதுக்கு மேல. ஸோ இந்த ரீஜன்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ எது 0 இந்த இதுல, ஸோ இந்த இதுல ஃபுல்லாமே x1 வந்து 0, ஸோ x1 0, இதுல x2 வந்து 0. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா x1 கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னா ஸோ இந்த ரீஜன். அப்ப நம்மளுடைய நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா
ஸோ x1 வந்து ஸோ கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னா ரைட் சைடு. ஸோ x2 greater than or equal to 0 அப்படின்னா ஸோ அப் சைடு நம்மளுக்கு. ஓகே, ஸோ x1 ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0வா, ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு கிரேட்டர் than 0. ஸோ இது ஈக்குவல் டு 0, ஸோ இது வந்து கிரேட்டர் than 0. அப்போ நம்ம எந்த குவாட்ரண்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ x2 வந்து கிரேட்டர் than 0, ஸோ இந்த அப் சைடு. ஸோ நெக்ஸ்ட் x1 greater than 0 அப்படின்னா ஸோ ரைட் சைடு. அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும். x1 x2 வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இதுல வந்து பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 0னா ஸோ x2 ஈக்குவல் டு 0னா இந்த லைன், ஸோ x1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த லைன். ஓகேவா, பட் x1 greater than equal to 0, x2 greater than equal to 0 அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஸோ கிராஃப் டிரா பண்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்குள்ள மட்டும்தான் நம்ம டிரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ள மட்டும்தான் ஸோ டிரா பண்ணணும். அப்போ நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கான ரீசன் தான் என்ன சொல்றோம், x1 greater than 0, ஸோ x2 greater than 0. ஸோ x1 x2 நம்மளுக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எது நெகட்டிவ் நம்மளுக்கு, ஸோ x1 நெகட்டிவ், ஸோ இங்க x1 x2 ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ இங்க எது நெகட்டிவ், ஸோ இங்க எது நெகட்டிவ் நம்மளுக்கு, x2 நெகட்டிவ். அப்ப ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறது வந்து இந்த ரீஜன் தான். அப்ப இந்த ரீஜன் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ இதை நோட் பண்ணிச்சா சார்? பண்ணிச்சு சார். ஸோ இப்போ ஸோ கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லியாச்சு. ஸோ x1 greater than equal to 0, ஸோ x2 ஸோ greater than equal to 0. ஓகே, ஸோ இது வந்து நம்ம x1 எடுத்துக்கலாம், ஸோ இது வந்து x2 எடுக்கலாம். அப்ப நீங்க வரையக்கூடிய ரீஜன் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இவங்க கொடுத்திருக்க ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பிளஸ் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு ஸோ நம்ம கிராஃப் டிரா பண்றோம். ஸோ அந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ ஃபியூசிபிள் ரீஜன், ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ ஜஸ்ட் ஃபியூசிபிள் ரீஜன் என்னென்ன நோட் பண்ணிங்க. ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் சொல்றேன் வாட் இஸ் மீன் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ x1 greater than equal to 0னா ஸோ இந்த சைடு, ஸோ x2 greater than equal to 0 அப்படின்னா ஸோ இந்த சைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் R1 உடைய கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ எப்படி டிரா பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃபிக்கல் மெத்தட் வந்து ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ x1 plus x2 is less than or equal to 15. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். ஸோ x1 plus x2 is equal to 15. நீங்க இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ x1 equal to 0ன்னு போட்டீங்க அப்படின்னா x2 உடைய வேல்யூ என்ன வரும், ஸோ 15. ஓகேவா, அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஸோ அது 5 ஆகும். ஸோ இது என்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு 5 சார். ஸோ இது வந்து 5, சாரி இது 12 கரெக்டா, அது கரெக்ட் சார். ஸோ இது வந்து கரெக்ட். அப்ப x1 plus x2 less than or equal to 5. ஸோ x1 plus x2 equal to 5. அப்ப x1 equal to 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x2 உடைய வேல்யூ வந்து 5. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 0,5. ஸோ நெக்ஸ்ட் ஸோ x2 equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ x1 உடைய வேல்யூ என்ன கிடைக்கும், ஸோ 5. அப்ப இந்த இதுல வந்து நம்மளுக்கு ஸோ 5,0 5,0. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். வேற எப்படி நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ வேற வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், லைன் ஈக்குவேஷன். ஸோ x டிவைட் பை a பிளஸ் y டிவைட் பை ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ x டிவைட் பை a இஸ் ஈக்குவல் டு y டிவைட் பை b இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ லைன் ஃபார்மேட்டு, லைன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு அப்போ என்ன கொண்டு வரலாம், ஸோ x1 பிளஸ் x2 ஸோ நீங்க ஈக்குவல் டு 5ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன பண்றேன்னா இந்த ரைட் சைடு வந்து எனக்கு 5 வேணும்.
அப்ப என்ன பண்ணலாம்? சரி, ரைட் சைடு வந்து எனக்கு 1 வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 5 நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? சோ 5 இங்க கொண்டு வந்துடலாமா? சோ இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப x ஓட இன்டர்செப்ட் வந்து நம்மளுக்கு a. சோ x ஓட இன்டர்செப்ட் a அப்படின்னா சோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? சோ இத வந்து 0,5. சோ நெக்ஸ்ட் x2 ஓட இன்டர்செப்ட் y னா இங்க x2. சோ x2 ஓட இன்டர்செப்ட் வந்து நம்மளுக்கு b. அப்ப x2 b அப்படின்றப்ப சோ 5,0. சோ இது மாதிரி நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணனாலும் பண்ணுங்க. சோ x1 is equal to 0. சோ x2 is equal to 0 ன்னு போட்டீங்க அப்படின்னாலும் ஆன்சர் வந்துரும். சோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன வரும்? சோ 3x1 சோ பிளஸ் 2x2 சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. சோ நம்ம ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். 3x1 plus 2x2 is equal to so 12. So 3x1 plus 2x2 is equal to so 12. ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணலாம் நீங்க. சோ x1 is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? சோ 2x2 is equal to 12. So x2 is equal to 12 divided by 2. So அப்ப என்ன கிடைக்கும்? x2 உடைய வேல்யூ 6. அப்ப 0,6. So இப்ப x2 உடைய வேல்யூ 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? So 3x1 is equal to 12. So x1 is equal to 12 divided by 3. So 4. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? 4,0. அப்ப நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா 0,6 அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஸோ 4,0 அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது நம்ம பாயிண்ட்ஸ் இப்படியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ x1 பிளஸ் x2 கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு ஸோ நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? ஸோ 0,5 ஸோ 5,0. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கு? ஸோ 3x1 plus 2x2 so less than or equal to 12. So நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு? So 0,6 so 4,0. ஓகேவா? இதை நீங்க இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த லைன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ x1 plus x2 ஸோ கீழே வந்து நமக்கு என்னது? ஸோ x divided by a plus y divided by b is equal to 1 அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். அப்ப ரைட் சைட்ல வந்து எனக்கு 1 வரணும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு கண்டிஷன் எடுத்துங்க. ஸோ 3x1 plus 2x2 is equal to 12. எனக்கு ரைட் சைட்ல 1 வரணும் அப்படின்றக்காண்டி ஸோ 3x1 ஸோ ஸோ இதை கீழே டினாமினேட்டரை கொண்டு வந்துடுறோம். அப்போ 2x2 டிவைட் பை ஸோ 12 is equal to 1. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 12 கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ 12 டிவைட் பை 3 ஸோ x2 is equal to ஸோ 12 டிவைட் பை ஸோ 2. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? ஸோ x1 so divide by 6 x1 divide by 4 so x1 divide by 4 so plus x2 divide by so 6 is equal to 1. அப்ப இது வந்து நமக்கு என்னது? so x1 ஓட இன்டர்செப்டா சோ அப்ப நம்ம என்ன எழுதலாம்? so 4,0 so இது x2 ஓட இன்டர்செப்ட் அப்படின்னா x2க்கு தான் வேல்யூ வரும். அப்ப x1 ஓட வேல்யூ வந்து 0,6. so நீங்க இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இதுதான் ஈஸி. இதான் வந்து நம்மளுக்கு so ஈஸி. ஸோ இதை நோட் பண்றீங்களா? எஸ் சார். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ லைன் வந்து டிரா பண்ணும் கிராஃப்ல. அப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் நம்பர் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 5 வரைக்கும் வருது, இங்க 6 வரைக்கும் வருது. அப்போ ரெண்டு சைடுமே நீங்க 6ஆ வந்து பிரிச்சுக்கணும். ஸோ 1 ஸோ இதை கரெக்டா பிரிங்க. 1 2 ஸோ 3 ஸோ 4 ஸோ 5 6. இந்த சைடு 1 2 ஸோ 3 4 ஸோ 5 6. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நீங்க நோட் பண்ணுங்க. என்ன வருது? 0,5. ஸோ x1 உடைய வேல்யூ வந்து 0. ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 5. அப்ப என்ன எங்க வரும் நம்மளுக்கு? ஸோ x1 உடைய வேல்யூ 0. ஸோ x2 உடைய வேல்யூ 5. அப்ப 0, ஸோ 5. ஸோ நெக்ஸ்ட் 5,0. ஸோ x1 உடைய வேல்யூ 5, x2 உடைய வேல்யூ வந்து 0. அப்ப இது வந்து நமக்கு என்னது? 5,0. ஸோ இதான் நம்மளுடைய லைன். ஸோ இதான் நம்மளுடைய லைன். ஸோ இப்போ பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பாயிண்ட ஸோ கனெக்ட் பண்ணும். ஸோ எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாருங்க.
ஸோ பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணோம். ஸோ இது ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்றேன். ஸோ நீங்க வந்து ஸோ ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ண பிறகு ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ x1 plus x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ x1 plus x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ நம்ம ஸோ நம்மளுடைய feasible ரீஜன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ x1 plus x2 ஸோ ஈக்குவல் டு 5. பட் அந்த கன்ஸ்ட்ரைன்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ x1 plus x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா என்ன, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஸோ இந்த சைடு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ஃபுல்லா ஸோ இந்த லைனுக்கு ஸோ இந்த சைடு வந்துடும். ஸோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ இந்த சைடு ஏன் வரக்கூடாதா ஸோ அப்படின்னு சொல்லி நீங்க ஸோ டவுட் நம்மளுக்கு வரலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன வரும், இந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க, இந்த பாயிண்ட் ஸோ 6,0 6,0 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஸோ x1 plus x2 is equal to ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்றது கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இப்போ x1 உடைய வேல்யூ என்ன 6, x2 உடைய வேல்யூ 0. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்ப இதுக்கு மேல நீங்க என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப இந்த கன்ஸ்ட்ரைன்ட் கரஸ்பாண்டிங்கா உள்ள ரீஜன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஸோ இந்த சைடு. இப்ப இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து பாருங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ 3,0. ஸோ 3,0 அப்படின்னா ஸோ x1 ஸோ x2 ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. x1 plus x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 3 plus 0 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ரீஜனுக்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த கன்ஸ்ட்ரைன்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இந்த லைனுக்கு மேல எந்த பாயிண்ட் எடுத்தாலும், ஸோ இங்க எடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இங்க எடுத்தீங்கன்னா ஸோ 6,0 0,6. ஸோ x1 வந்து இதுல 0 0,6. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஸோ x1 plus x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 0 plus 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. நாட் சாட்டிஸ்ஃபை. அப்ப இந்த லைனுக்கு மேல எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த இது கீழே எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு 6 மார்க். ஸோ 2 வேர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ 2 வேர்ட்ஸ் தி ஆரிஜின். ஓகேவா? ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் சார். எஸ் சார். ஸோ இப்போ ரெண்டாவது கன்ஸ்ட்ரைன்ட்டோட பாயிண்ட் என்ன, ஸோ இந்த 3x1 ஸோ பிளஸ் 2x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ இதுக்கான பாயிண்ட் வந்து 0,6 ஸோ 4,0. ஸோ 0, ஸோ 0,6 4,0. ஸோ 0,6 ஸோ x1 உடைய வேல்யூ 0. ஸோ x2 உடைய வேல்யூ 6. அப்போ 0,6 வந்து இந்த பாயிண்ட்.
So 4, 0. So x1 உடைய value 4. So x2 உடைய value வந்து 0. So இது வந்து 4, 0. So அப்போ உங்களுக்கு பாயிண்ட் எந்த மாதிரி வரும்? So இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. So இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். So இந்த ஈக்குவேஷன் என்ன? இந்த லைனோட ஈக்குவேஷன். So 3x1 plus 2x2 so equal to 2. பட் இதுவும் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா so 3x1 plus 2x2 less than or equal to so 12. So less than or equal to 12 அப்படின்னா so இந்த சைடு. So இந்த சைடு. ஓகேவா? So இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா so என்னுடைய fusible பாயிண்ட் வந்து இந்த சைடு இருக்குன்னு சொல்லுது. So இது வந்து நம்மளுக்கு இந்த சைடு இருக்குன்னு சொல்லுது. So செக் பண்ணி பாருங்க. So இதுல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா வரும். சப்போஸ் இங்க வந்து 3, 0 அகைன் எடுத்துக்கலாம். ஸோ 3, 0 எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 3x1 plus 2x2 is equal to 12. ஸோ x1 உடைய வேல்யூ வந்து 3. ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 into 3 plus 2 into 0 is equal to 12. ஸோ 3 into 3 வந்து 9. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு less than or equal to 12. ஸோ less than or equal to 12. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப ஸோ இதுக்கு கீழே நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு ஆரோ மார்க் வந்து இந்த சைடு போட்டிருக்கும். அப்ப இதுக்கு ஆரோ மார்க் எங்க வரும்? இந்த சைடு வரும். இதுக்கு ஆரோ மார்க் இந்த சைடு வரும். ஸோ இதுக்கு ஆரோ மார்க் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சைடு. இதை நோட் பண்ணியாச்சா? அப்ப இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கு x1 plus x2 equal to 5க்கு வந்து ஸோ காமன் ரீஜன் வந்து ஸோ இந்த சைடு. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ஃபுல்லா இந்த சைடு இருக்கும்னு சொல்லுது. ஸோ இந்த இது வந்து ஸோ இந்த இதுக்கு இந்த சைடு இருக்கும்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கும் காமன் ரீஜன் வந்து எதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கும் காமன் ரீஜன் வந்து என்ன அப்படின்னா ஸோ இப்போ இது பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய காமன் ரீஜன். ஸோ ரெண்டுக்கும் காமன் ரீஜன். ஓகேவா? இப்ப இந்த லைன் ஸோ 3x1 plus 2x2 is equal to 12. ஸோ லெஸ் தென் அப்படின்னா இந்த சைடு. ஸோ x1 plus x2 லெஸ் தென்னா இந்த சைடு. அப்ப இந்த ரெண்டுக்கும் காமன் ரீஜன் வந்து ஸோ டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இந்த ரீஜன். ஸோ இது வந்து ஆல்ரெடி பவுண்டட். ஸோ இது ஏன் நம்மளுக்கு பவுண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ டியூ டு நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரைன்னால ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு பவுண்ட் ஆயிரும். அப்போ நம்மளுடைய ரீஜன் வந்து எந்த ரீஜன் அப்படின்னா ஸோ இந்த ரீஜன். எது வரைக்கும்? ஸோ இந்த இது வரைக்கும். இந்த இது வரைக்கும் தான் ஸோ நம்மளுடைய ரீஜன். ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய ரீஜன். ஸோ இதான் நம்மளுடைய ரீஜன். ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ நோட் பண்ணியாச்சா? ஸோ அப்ப ஃபியூசிபிள் ரீஜன்னா என்ன? ஸோ இது எல்லா கன்ஸ்ட்ரைனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இந்த ரீஜனுக்கு வந்து ஸோ இதுக்கு ரைட் சைடா இருக்கா? ஸோ இதுக்கு அப் சைடா இருக்கா? ஸோ இந்த 3x1 plus 2xக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் ஸோ டவுன்வர்ட்ஸ்ல இருக்கணும். ஸோ அதே மாதிரி x1 plus x2 is equal to 5. ஸோ அதுக்கு டவுன்வர்ட்ஸா இருக்கணும். இப்போ எல்லா கன்ஸ்ட்ரைன்ட்டையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உள்ள ரீஜன் வந்து இந்த ரீஜன் தான். ஸோ அந்த ரீஜன் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இதை நோட் பண்ணீங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸோ ஃபியூசிபிள் ரீஜன்? ஸோ வாட் இஸ் மீன் பை ஸோ ஃபியூசிபிள் region? So it is the common region. So it is the common region. So it is the common region. So satisfy
So satisfy so all the constraints. So satisfies so all the constraints. So fusible region என்ன? So it is the common region satisfy all constraints. எல்லா constraints satisfy பண்ணக்கூடிய region தான் நம்மளுக்கு என்ன region அப்படின்னா so fusible region. So fusible region. So இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா so இந்த region வந்து so இது வந்து நம்மளுக்கு பவுண்ட் ஆயிருக்கா. So what is mean by bounded அப்படின்னா so எல்லா சைடுமே க்ளோஸ் ஆயிருக்கணும். இப்போ இங்க பாருங்க so இந்த ரீஜனுக்கு so இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. so இங்க க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் எதனால க்ளோஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு இது ரெண்டும் நம்மளுடைய பவுண்டரி. ஸோ இதுவும் நம்மளுடைய பவுண்டரி. ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து எதனால வருது அப்படின்னா டியூ டு நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயினால. ஸோ இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் எதனால வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ x1 + x2 = 2. ஸோ அது ஒரு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயினால வருது. ஸோ என்ன ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு ஸோ x1 + x2 = 5. அந்த ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயினால இந்த பாயிண்ட்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எந்த கன்ஸ்ட்ரெயினால வருது அப்படின்னா ஸோ 3x1 + 2x = 12. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இது வந்து என்னன்னா எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து ஸோ ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லா சைடுமே பவுண்ட் ஆயிருக்குல. ஸோ இப்போ இந்த சைடு பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைடு பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைடு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சைடுமே க்ளோஸ் ஆகும். பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லா சைடுமே க்ளோஸா இருக்கும். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன்னா ஸோ எல்லா சைடுமே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ க்ளோஸ்டா இருக்கும். ஸோ இதுலயே நம்ம ஸோ இது வரைக்கும் எதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த ரெண்டு லைன் எப்படி நம்ம டிரா பண்றோம்? ஸோ நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன்னா என்ன? ஸோ ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னா ஸோ ஆல் இதுல எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு நம்மளுக்கு? ஸோ இதுல எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு நம்மளுக்கு? ஸோ டோட்டலா ஸோ 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு? 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ். 2 வந்து ஸோ ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ 2 வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ 2 வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த 4 கன்ஸ்ட்ரெயின்ட்லையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற ஸோ ரீஜன் தான் நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போ ஸோ இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இதை நம்ம வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்னது இந்த ஃபியூசிபிள் ரீஜன் எல்லா சைடுமே நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன்.
இதெல்லாம் பண்ணிச்சா? ஸோ நெக்ஸ்ட் அன்பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன் வந்து நம்ம படிப்போம். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இதே நம்ம டிராப் பண்றோம்னு வச்சுங்க. ஸோ என்ன இருக்கு நமக்கு? ஸோ ஒரு லைன் வந்து இப்படி போகுது, ஸோ இன்னொன்று வந்து ஸோ இப்படி வருது. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே ஸோ அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ அவே ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னா ஸோ இந்த சைடு இருக்கு அப்படின்னு வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன் ஃபுல்லாமே ஸோ இந்த சைடு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ அன்பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ அன்பவுண்டட் ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். அன்பவுண்டட் ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். இதை ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஃபியூசிபிள் ரீஜன் ஏதாவது பவுண்ட் ஆயிருக்கா? இது எல்லாமே ஓப்பன் ரீஜன். இது எல்லாமே ஓப்பன் ரீஜன். ஸோ பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோஸ்டு. ஸோ அன்பவுண்டட் ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ ஓப்பன். ஸோ இதை நம்ம படிப்போம், ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் டிரா பண்றோம். ஸோ ஃபியூசிபிள் ரீஜன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபியூசிபிள் ரீஜன் அப்படின்னா, ஸோ இட் இஸ் த காமன் ரீஜன் ஸோ சாட்டிஸ்ஃபை தி ஆல் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபியூசிபிள் ரீஜன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஃபியூசிபிள் ரீஜன்னா என்னன்னு பார்த்தாச்சு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் த ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் ஸோ இன்சைட் தி ஆல் பாயிண்ட்ஸ் ஸோ இன்சைட் தி ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இன்சைட் தி ஃபியூசிபிள் ரீஜன், ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் தி ஃபியூசிபிள் ரீஜன் ஸோ is known as so fusible points. Is known as so fusible points. So இந்த fusible regionக்குள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸோட நேம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா so fusible points. So அதுக்கு நேம் என்ன இருக்கு? so fusible points. so அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so அது வந்து fusible points னு சொன்னா or fusible solutions. So fusible solutions. ஸோ ஏன் அப்படின்னா, சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஸோ என்ன வரும்? ஸோ x1 உடைய வேல்யூ வந்து 1, ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 2. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு கன்ஸ்டன்ட்லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன கன்ஸ்டன்ட் நம்மளுக்கு? ஸோ x1 பிளஸ் x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 3x1 பிளஸ் 2x2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So 1 plus 2, so less than or equal to 5. So 3 less than or equal to 5. So this is satisfied. So next, so 3 into 1 plus 2 into 2, so less than or equal to 12. So 3 plus 4, so less than or equal to 12 அப்படினா, so 7, 12. அப்ப இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட்மே நமக்கு satisfied தான். அப்ப நீங்க so இந்த பாயிண்ட்ஸ்குள்ள இந்த ரீஜியனுக்குள்ள நீங்க எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து அந்த ரெண்டு கன்ஸ்டன்ட்டையும் நமக்கு satisfy ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய காமன் ரீஜன்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ நாட் வேலிட் ரீஜன். ஸோ இது வந்து நாட் வேலிட் ரீஜன். இப்போ இதுக்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட் தான் ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் இங்க வந்து நம்மளுக்கு 4.5, 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க. ஸோ என்ன வரும்? ஸோ 4.5 ஸோ 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ எக்ஸோட வேல்யூ 4.5, 0. ஸோ இங்க இது என்ன வருது நம்மளுக்கு? So இங்க என்ன வருது? 4.5 less than or equal to 5. So 4.5. So 4.5 plus 0. So less than or equal to 5. இது satisfy ஆகுது. So next 3 into so 4.5 plus 2 into 0. So less than or equal to 12. So என்ன ஆன்சர் வருது? 18.5. So என்ன எவ்வளவு வருது? 18.5 sir. So 9. So 9 plus 4 வந்து 13.5. இது satisfy ஆகுதா? So இது satisfy ஆகுது.
ஸோ அப்ப இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், பட் எந்த கன்ஸ்ட்ரெயினை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா x1 plus x2 இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அந்த கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் இந்த கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப நம்மளுடைய காமன் ரீஜன்ல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயினுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் வந்து ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு மேல ஸோ இது வந்து நம்மளுக்கு எதுக்கு கீழே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எதுக்கு கீழே ஸோ 3x1 plus 2x2 is equal to 12. ஸோ அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரீஜன் வந்து இந்த ரீஜன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இந்த இதுக்கு கீழே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பட் இந்த காமன் ரீஜனுக்குள்ள நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஸோ ரெண்டு கன்ஸ்ட்ரெயினுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் ஆர் ஸோ ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இதில் நிறைய கொஸ்டின் கேட்கலாங்க. ஸோ இது வந்து இதுல நீங்க நல்லா டெப்தா படிச்சிட்டீங்கன்னா ஸோ நம்ம என்ன கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம். அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, அதுக்கு பேர் வந்து நமக்கு என்னது ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஸோ z max இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க. So z max plus 5x2. So 6x1 plus 5x2. இப்ப இந்த ஃபியூசிபிள் ரீஜன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதா? ஸோ யூஸ் ஆகுதா இல்லையா? ஸோ யூஸ் ஆச்சா இல்லையா? ஸோ யூஸ் ஆகுதா இல்லையா? ஸோ z max equal to 6x1 plus 5x2. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சாரி இது ஃபியூசிபிள் ரீஜனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் ஆகல. யூஸ் ஆகல. ஃபார் ஃபியூசிபிள் ரீஜனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஒன்லி பை யூசிங் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் we are identifying the so fusible region. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எது யூஸ் ஆகாது அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கோயிங் டு யூஸ்ஃபுல் ஃபார் டு ஃபைண்ட் தி ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். அது ஒன் மார்க் நோட் பண்ணீங்க. ஸோ கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஸோ நாட் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ நாட் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் ஸோ ஃபியூசிபிள் ஸோ ரீஜன். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு நம்ம இது பண்றோம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஸோ ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் and so non-negativity constraints. So with help of so resource and so non-negativity constraints. So with the help of so resource constraints and non-negativity constraints, so we are going to identify so fusible region. Okay. So we are going to identify so fusible region. So note பண்ணிக்கலாம். அப்போ ஃபியூசிபிள் ரீஜன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒன்லி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகுது. என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நாட் ஓன்லி ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் நம்மளுக்கு ஃபியூசிபிள் ரீஜனை வந்து பவுண்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸும் யூஸ் ஆகுது, ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸும் யூஸ் ஆகுது. ஸோ டு ஃபைண்ட் தி ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் பிளே ஆகல. ஸோ அது தனியா இருக்கு. ஸோ z max equal to 6x1 plus 5x2 அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபியூசிபிள் ரீஜனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கோயிங் டு யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ மூணா பிரிக்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ்னா என்ன? ஸோ ஃபியூசிபிள்
points. What is fusible points? So whatever the points inside the fusible region, so that point is called as fusible points. So in the fusible points க்கு அடுத்து வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா basic fusible points. Basic fusible points இல்லாட்டி basic fusible solutions. Basic fusible basic fusible solutions. Basic fusible solutions. அதுக்கு அடுத்து optimum. Next வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா optimum point. Optimum point or optimum solution. Optimum solution. நீங்க என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் இப்ப நம்மளுக்கு வேர்ல்டு கப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா ஒரு 20 டீம் இருக்கும். 20 டீம் இருக்கும். அந்த 20 டீம்ல இருந்து ஒரு 4 டீம் வந்து உங்களுக்கு செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும். அதுல இருந்து நம்மளுக்கு ஃபைனலுக்கு வந்து ஒரே ஒரு வின்னர் தான் வருவாங்க. ஓகேவா? ஒரே ஒரு வின்னர் தான் வருவாங்க. அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? அப்ப fusible points அப்படின்னா என்ன அப்படின்னா all points inside the fusible region is known as fusible points. அப்ப what is meant by basic fusible points or basic fusible solutions அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த fusible regionல எந்தெந்த பாயிண்ட் வந்து கார்னர் பாயிண்டா வருதோ அந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் நம்மளுக்கு நேம் என்ன சொல்றோம் அப்படின்னா basic fusible points. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த fusible regionல என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸ் வருதோ அது ஃபுல்லா நம்மளுக்கு basic fusible points. அப்ப இங்க ஒரு கார்னர் பாயிண்ட் வருது. இங்க ஒரு கார்னர், அதாவது feasible region கார்னர், இங்க ஒரு கார்னர், நெக்ஸ்ட் இங்க ஒரு கார்னர், நெக்ஸ்ட் இங்க ஒரு கார்னர். அப்ப எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு? 1 2 3 4. இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா basic fusible points. Basic fusible points. fusible points வந்து உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லாமே fusible points தான். பட் basic fusible points அப்படின்னா whatever the points in the corner, that point is called as என்ன வரும் நம்மளுக்கு basic fusible points. இதை நோட் பண்ணீங்க. அப்ப எத்தனை basic fusible points இருக்கு நம்மளுக்கு? 4. எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4. அப்ப basic fusible points என்னது? Corner points surrounded the corner points corner points in the fusible region. Corner points in the fusible region feasible region is known as basic fusible region. Is known as basic fusible region. Is known as basic fusible region. அப்ப இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா there are 4 corner points. 4 corner points. 4 corner points. அப்ப எத்தனை basic fusible points இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 basic fusible points. 4 basic fusible points are 4 basic fusible solution or 4 basic fusible solutions. Okay, fusible points நம்மளுக்கு என்னன்னு தெரியும். Whatever the points inside the fusible region is known as fusible points. What is meant by basic fusible points அப்படின்னா whatever the points in the fusible corner, whatever the corner points in the fusible region is known as basic fusible points. அப்ப இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 basic fusible points or 4 basic fusible solutions வந்து இருக்கு. அப்ப 4 பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க.
So 4 points. So 4 points. So இங்க வந்து 0, 0. So next. So இந்த பாயிண்ட் என்ன நமக்கு 0,5. 0,5. So next இந்த பாயிண்ட் 4,0. So 4,0. So next இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. So அப்ப இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கார்னர் பாயிண்டா மேக் ஆகுறதுக்கு so நம்மளுக்கு x1 plus x2 so இந்த equal to 5 இந்த constraint plus 3x1 plus 2x2 so less than or equal to 12. So x1 plus x2 less than or equal to 5. So 3x1 plus 2x2 less than or equal to 12. So ரெண்டு constraintமே நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு constraintsல இருந்து நம்ம so find out பண்ணுவோம். So x1 x2 உடைய வேல்யூ so find out பண்ணுவோம். So எப்படி find out பண்றதுன்னு பாருங்க. So இங்க வந்து நம்மளுக்கு so ஈக்குவேஷன் இருக்கு. So 3x1 plus 2x2 is equal to 12. So இந்த ஈக்குவேஷன் வந்து so x1 plus so x2 is equal to 5. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா so இந்த ஈக்குவேஷனை வந்து so multiply by 2. So multiply so by so 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும் so 3x1 plus 2x2 is equal to 12. So இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா so 2x1 plus 2x2 is equal to 10. So sign சேஞ்ச் பண்ணுங்க. So sign சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா so இது கேன்சல் ஆகும். So 3x1 minus 2x2 வந்து so x1 is equal to 12 minus 10 வந்து so 2. So x2 உடைய வேல்யூ வந்து 2. So இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு so 2x1 so plus 2x2 is equal to so 10. Right? So அப்ப x1 உடைய வேல்யூ வந்து 2. So 2 plus 2 into so x2 உடைய வேல்யூ வந்து 10. So 10 minus 4 வந்து 6. So 6 divided by 2 வந்து so x2 உடைய வேல்யூ வந்து என்ன வரும் so 3. அப்ப இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா so 2,3. So இந்த கார்னர் பாயிண்ட் வந்து நமக்கு என்னது so 2,3. அப்ப எத்தனை பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன் இருக்கு நமக்கு 4. 0,0 0,5 so 4,0. so next வந்து நமக்கு so 2,3. So 2,3. இதை நோட் பண்ணிச்சா அப்ப எத்தனை பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா so 4 0,0 so 0,5 so 4,0 so next வந்து so 2,3. so 2,3. so next நம்ம என்ன நெக்ஸ்ட் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபியூசிபிள் ரீஜன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஸோ என்ன எதுக்காக இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்ற கொஸ்டின் நம்மளுக்கு வருது. ஸோ எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஸோ நம்ம x1 x2 வந்து என்ன ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ வித்தின் லிமிட்டட் ரிசோர்சஸ் ஸோ அண்ட் மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் வந்து நான் எத்தனை ஸோ ஏ ப்ராடக்ட் பண்ணோம் எத்தனை பி ப்ராடக்ட் பண்ணோம் ஸோ அப்படின்றத டிசிஷன் மேக் பண்ணோம். ஓகேவா ஸோ அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு 4 பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இங்க ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே வருது ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப ஸோ நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 4 பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல இந்த 4மே நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸோ கெப்பாசிட்டி டு பிகம் தி ஆப்டிமம். So capacity to so become the optimum. Okay. So அதாவது basic so fusible solution. So basic fusible solutions so will become so basic fusible solution so will become or so will give the capacity to so maximum profit. So profit. ஓகேவா ஸோ இதுல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து நீங்க
ஸோ இது பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஃபோர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ் அண்ட் 2 நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டன்ட்ஸ். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ பட் ஏன் இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம்? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்ல. ஸோ இன்சைட்ல நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் 2,3 எடுக்கலாம். ஸோ இல்லை வந்து 3,1 எடுக்கலாம், 3,4 எடுக்கலாம். ஸோ 3,4 வருமானு தெரியாது. ஸோ இங்க வந்து 2, ஸோ அது மாதிரி நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் இதுக்குள்ள இருந்து எடுக்கலாம். பட் நம்ம ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம ஸோ எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா கார்னர் பாயிண்ட்ஸ்ல உள்ள ஸோ இந்த தான் நோட் பண்றோம். இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் 0,0னா என்ன நம்மளுக்கு கொடுக்குது? ஸோ 0,0 அப்படின்னா ஸோ என்ன மீனிங்? ஸோ x1 உடைய வேல்யூ 0, ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 0. இப்போ ஃபைனலா இதுதான் உங்களுடைய ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய டிசிஷன் வந்து 0,0 அப்படின்னா ஸோ x1 வந்து 0, x2 0 கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு டிசிஷன். இல்ல ஸோ 0,5 வருது அப்படின்னா 0,5 வருது அப்படின்னா ஸோ x1 வந்து 0 கமெண்ட் பண்ணுங்க, ஸோ x2 வந்து 5 கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம்ல நான். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு 1,2 எனக்கு ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ள தான் இருக்கு, ஃபியூசிபிள் பாயிண்ட் தான். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ x1, ஸோ x2, ஸோ x1 வந்து 1 ப்ராடக்ட் பண்ணுங்க, ஸோ x2 வந்து ஸோ 2 ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ இதுவும் ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல உள்ள வேல்யூவும் நம்மளுக்கு ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஏன் வந்து ஃபியூசிபிள் ரீஜன் இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்றது கிடையாது? ஸோ அதே மாதிரி ஏன் கார்னர் வீடியோ தெரியலங்க சார். புரியுதுல நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ ஃபியூசிபிள் ரீஜன்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுவும் என்னுடைய ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் கார்னர் பாயிண்ட் நான் எதை எடுத்து செக் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயினும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் நான் ஏன் வந்து ஸோ இதை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஈவன் தோ இது வந்து நம்மளுக்கு ஸோ நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி கார்னர் பாயிண்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அதுக்கான ரீசன் ஏன்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ இந்த பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ கெப்பாசிட்டி டு பிகம் தி ஆப்டிமம் பாயிண்ட். ஸோ இல்லாட்டி வில் கிவ் தி ஆப்டிமம் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஆப்டிமம் பாயிண்ட், so optimum point or so optimum solutions, so optimum solutions. so உங்களுக்கு புரியுதுல? இப்போ ஃபைனலா நீங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும். ஸோ நான் எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம், x1 எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம், x2 எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ இனிஷியலா எனக்கு எவ்வளோ ஸோ பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ள இருக்கிற எல்லாமே பாசிபிள் தான். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஸோ என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ இதுல இருந்து எடுக்கிற எல்லா வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராடக்ட் மேக் பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கு ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராடக்ட் மேக் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் நோ ப்ராப்ளம். இப்போ அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ பேசிக் ஃபியூசிபிள்னு வரேன். ஸோ பேசிக் ஃபியூசிபிள் ஏன் வரேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ பேசிக் ஃபியூசிபிள் ஃபுல்லாமே நம்மளுக்கு கார்னர் பாயிண்ட்ஸ். இப்போ அதுல இருந்து நம்ம என்ன வரோம் அப்படின்னா ஸோ ஆப்டிமம் பாயிண்ட். ஆப்டிமம் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ எத்தனை 4 பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆப்டிமம் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஸோ இனிஷியலா வந்து ஒரு 16 டீம் விளையாடுது. ஸோ செமிஃபைனல். ஸோ செமிஃபைனல் அப்படின்றது இந்த பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த செமிஃபைனல்ல இருந்து ஃபைனல் வந்து ஒரே ஒரு வின்னர் தான். ஓகேவா? அந்த வின்னர் யார் வர முடியும்? இந்த செமிஃபைனல்ல எந்தெந்த டீம் இருக்கோ ஸோ அதே தான் நம்மளுக்கு ஃபைனலுக்கு வர முடியும். அப்ப இந்த பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ்ல என்னென்ன பாயிண்ட் இருக்கோ இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஸோ ஃபைனல் பாயிண்டா வரப்போகுது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஆப்டிமம் பாயிண்ட், ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அத்தனை ப்ராடக்ட் ஆஃப் ஏ ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ x1 அத்தனை ப்ராடக்ட் ஆஃப் ஸோ பி ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கொண்டு வரணும். அப்போ நான் இதை எடுக்கணும் அப்படின்னா இதை பத்தி நான் ஏன் படிக்கிறேன், ஸோ இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஃபியூசிபிள் ரீஜனை பத்தி ஏன் நம்ம படிக்கணும், ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நோட் பண்ணீங்க.
ஸோ அப்போ ஆப்டிமம் பாயிண்ட் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னா என்ன நோட் பண்ணி ஆப்டிமம் பாயிண்ட் ஆர் ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் optimum so point or so optimum solution optimum point or so optimum solution some contribution of x1 some contribution of x1 and some contribution of x1 and so some contribution of x2 some contribution of x2 some contribution of x2 will give the give the maximum profit will give the maximum profit will give the maximum profit so that x1 and x2 is called x1 and x2 is called that x1 and x2 is called optimum point optimum point or optimum solutions just note பண்ணுங்க எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் so that x1 and x2 is called optimum point or optimum solution. So some contribution of x1 and some contribution of x2 will give the maximum profit. So that x1 and x2 is called optimum point or optimum solution. So optimum point or optimum solution. பட் ஆப்டிமம் பாயிண்டா எந்த பாயிண்ட் மட்டும்தான் வரும் அப்படின்னா ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆப்டிமம் பாயிண்ட் ஆகாது ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆப்டிமம் பாயிண்ட் ஆகாது ஒன்லி பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் வில் பிகம் தி ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் 4 கார்னர் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்னது பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் அந்த 4 பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்டிமம் பாயிண்ட் வரும் அதை நோட் பண்ணீங்க only corner points will have the capacity only corner points are basic fusible points basic fusible points will have the capacity will have the capacity to become optimum it may maximization or minimization problem 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 இப்போ இந்த ஆப்டிமம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு வரும் மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு வரும் பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட் அப்ப அந்த ஆப்டிமம் பாயிண்ட் வருதுல அந்த ஆப்டிமம் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள சொல்யூஷன் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும் அதை நோட் பண்ணீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை ஈஸியா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா சரி நோட் பண்ணியாச்சா சரி ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது z max is equal to 6x1 plus 5x2 இது எப்படி ஃபார்ம் பண்ணீங்க நான் ஃபைனலா ஒரு ஏ ப்ராடக்ட் சோல்ட் பண்ண அப்படின்னா எனக்கு 6 rupees கிடைக்கும்
ஒரு பி ப்ராடக்ட் சோல்டு பண்ண அப்படின்னா 5 ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்ப நான் எத்தனை ஏ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றேனோ ஸோ அத்தனை ஏ ப்ராடக்ட் இன்டூ ப்ராஃபிட். ஸோ அவ்வளோ ப்ராஃபிட் கரஸ்பாண்டிங் டு ஏ காம்போனன்ட். ஸோ எவ்வளோ பி காம்போனன்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு பி காம்போனன்ட்டுக்கு 5 rupees. அப்போ எத்தனை காம்போனன்ட் ஆஃப் x2 காம்போனன்ட் ஆஃப் பி ப்ரொடியூஸ் பண்றப்ப எனக்கு 5 into x2. அப்போ ஃபைனலா இதுதான் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். பட் எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக், ஸோ பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு, ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஏதோ ஒண்ணுதான் ஆப்டிமம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுல என்னென்ன பாயிண்ட் வந்துச்சு நம்மளுக்கு 0,0, ஸோ நெக்ஸ்ட் 0,5, ஸோ 4,0, ஸோ 2,3. ஸோ இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ z max is equal to, ஸோ 0,0 ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 0,0 ஸோ என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 6. அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா ஸோ x1 ப்ராடக்ட் வந்து 0 பண்ணுங்க, ஸோ x2 ப்ராடக்ட் 0 பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பண்ணாதீங்க. ஸோ அப்போ 0 பிளஸ் 5 into 0 எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு? 0 rupees கிடைக்கும். அப்ப இந்த பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங்கா ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆரிஜின் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்டிமம் பாயிண்டா வரவே வராது. ஸோ ஏன்னா உங்களுக்கு 0 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஸோ ஏன் நம்ம இந்த அனாலிசிஸ்லாம் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் 0,5, 0,5 அப்படின்னா ஸோ x1, ஸோ x2. அப்போ x1 வந்து 0 ப்ராடக்ட் பண்ணுங்க, x2 வந்து 5 ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 6, ஸோ இன்டூ 0 பிளஸ் 5 இன்டூ, ஸோ என்ன வரும்? ஸோ 5 இன்டூ, ஸோ 5 ஆகும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ 25. ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஜெட் மேக்ஸ்ன்னு எழுதாதீங்க. ஸோ இது மேக்ஸிமைஸ் பண்ணணும் நீங்க. இப்போதான் நீங்க செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எதுல இது எது மேக்ஸிமம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ 4,0, ஸோ x1, ஸோ x2. அப்போ z is equal to ஸோ 6 into 4, ஸோ plus 5 into z. ஸோ 24 plus 0. அப்போ z உடைய வேல்யூ வந்து நமக்கு 24 கிடைக்குது. ஸோ ரிமைனிங் ஒன்று இருக்கு. ஸோ z is equal to ஸோ 6x1 plus 5x2. ஸோ 2,3னா என்ன? ஸோ x1 வந்து 2 ப்ராடக்ட் பண்ணும், into 2 plus 5 into so 3. So 6, 12. So 5 into 3 வந்து நம்மளுக்கு 15. So 27. அப்ப இந்த பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 0,0 0 ப்ராஃபிட். இது 25, இது 24, ஸோ இது வந்து 27. அப்ப இதுலயே உங்களுக்கு ஆப்டிமமா எந்த பாயிண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நம்மளுக்கு? ஸோ ஆப்டிமமா 2,3. ஸோ 2,3. ஸோ 2,3 தான் ஆப்டிமம். ஏன்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட். அப்போ எனக்கு இவ்வளவு காம்போனன்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 4,0 அப்படின்னா ஸோ நான் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இவ்வளவு காம்போனன்ட் கண்டிப்பா பண்ண முடியும். பட் எனக்கு ப்ராஃபிட் வந்து 24 rupees. ஸோ 0,5 ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ரிசோர்ஸஸ் அவைலபிளோ அவ்வளோ ரிசோர்ஸஸ்லாம் நான் இந்த ப்ராடக்ட் பண்ண முடியும். பட் எனக்கு ப்ராஃபிட் வந்து என்னன்னா ஸோ 25, 24. ஸோ இதுல ப்ராஃபிட்டே கிடைக்காது. பட் இருக்கிறதுலே எனக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் நமக்கு என்னென்ன கண்டிஷன்? நமக்கு பண்ணக்கூடிய ப்ராஃபிட் இது ப்ராடக்ட் வந்து வித்தின் த ரிசோர்ஸஸ்குள்ள பண்ணணும். ஆனா என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் வந்து மேக்சிமம் ஆகணும். அப்படின்றப்ப நான் எத்தனை காம்போனன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2,3. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் டிசிஷன் வேரியபிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2,3. ஸோ 2,3 ஓகேவா? ஸோ 2,3. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஓகே, அப்பனா ஏன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் பண்ணக்கூடாதா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல நான் எந்த வேல்யூ எடுத்து பண்ணாலும் அது வந்து நம்ம கிட்ட எவ்வளவு அவைலபிள் ரிசோர்சஸ் இருக்கோ ஸோ அதுக்குள்ள நம்மளால பண்ண முடியும். பட் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமா ஸோ கிடைக்காது. வேணா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணுங்க. ஸோ 1,2. ஸோ 1,2. ஸோ இதை நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ராஃபிட் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 6x1 ஸோ பிளஸ் 5x2. ஸோ x1 உடைய வேல்யூ 1, ஸோ x2 உடைய வேல்யூ 2. அப்ப 6 into 1 plus 5 into 2. ஸோ எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? ஸோ எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஸோ 16 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கும்.
அப்ப நீங்க ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ரிசோர்சஸ் இதுல உள்ள எல்லா வேல்யூஸ் நீங்க ஏதாவது ஒரு அதை வந்து நீங்க டிசிஷன் வேரியபிளா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிவன் ரிசோர்சஸ் வந்து ப்ராடக்ட் மேக் பண்ண முடியும். பட் ப்ராஃபிட் வந்து அவ்வளவா கிடைக்காது. ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்குள்ள எது எடுத்தாலும் எனக்கு வந்து என்னன்னா ஸோ இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ அங்க ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதோட இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ அப்ப இருக்கிறதுலே நான் எல்லா சைடும் கார்னரா பார்ப்போம். ஸோ கார்னரா செக் பண்ணுவோம். ஸோ உள்ள பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்ம ப்ராடக்ட் மேக் பண்ண முடியும். பட் எனக்கு ப்ராஃபிட் வந்து வேணும் அப்படின்றப்ப ஸோ இந்த ஃபியூசிபிள் ரீஜன்லயே கார்னர் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்னு பார்ப்போம். ஸோ அந்த கார்னர் பாயிண்ட்ல நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா அந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஆப்டிமமா வரப்போகுது. ஓகேவா? அந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல உள்ளதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன் அப்படின்றது. ஸோ இதுதான் பேசிக்கா நம்மளுக்கு ஒரு ஐடியா தருது. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆப்டிமம் வரப்போகுது அப்படின்னு. ஓகேவா? அந்த இதுல இருந்து தான் நம்மளுக்கு ஒரு ஆப்டிமம் கிடைக்க போகுது. ஸோ அந்த இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இப்ப நம்மளுடைய ஜெட் மேக்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிசிஷன் வேரியபிள் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2,3. ஸோ நீங்க இந்த ஃபியூசிபிள் ரீஜன் பிளஸ் பேசிக் ஃபியூசிபிள் ரீஜன் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் உங்களுக்கு ப்ராஃபிட் மேக்சிமைஸா தரக்கூடிய பாயிண்ட் எந்த டிசிஷன் அப்படின்னா இந்த டிசிஷன் தான். ஸோ அதனால இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்டிமம் சொல்யூஷன் ஆர் ஆப்டிமம் பாயிண்ட்ஸ். ஆப்டிமம் சொல்யூஷன் ஆர் ஆப்டிமம் பாயிண்ட்ஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ரிசோர்சஸை வச்சு நீங்க இந்த இதுல இருந்து என்ன டிசிஷன் எடுத்தாலும் உங்களால ப்ராடக்ட் மேக் பண்ண முடியும். ஸோ 1, 2 எடுக்கிறீங்களா? ஸோ 2 கன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ராடக்ட் மேக் பண்ணலாம். பட் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அப்ப நான் இருக்கிற பாயிண்ட்ஸ்லேயே பெஸ்ட் பாயிண்ட் எது, ஸோ பெஸ்ட் டிசிஷன் எது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம். அந்த பெஸ்ட் டிசிஷன் தான் நமக்கு ஸோ 2,3. ஓகே. ஸோ இது புரியுதா? ஸோ அப்ப நீங்க டைரக்டா இந்த டிசிஷன் வேரியபிள் ஃபைனலா ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 கார்னர் பாயிண்ட்ஸ் தான் 4 பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ். அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் டு மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட். அப்ப அதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஸோ எந்த டிசிஷன் வேரியபிள் கிடைக்குதோ ஸோ அந்த டிசிஷன் வேரியபிள் தான் உங்களுக்கு அது பிகம் ஆப்டிமம். ஓகே. அப்ப இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆப்டிமம் டிசிஷன் வேரியபிள் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 2,3. அப்புறம் என்ன டிசிஷன் எடுக்கணும்? x1 is equal to 2, so x2 is equal to 3. ஸோ இந்த டிசிஷன் எடுக்கணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சார்? ஸோ நீங்க வந்து இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆன்சர் வந்துடும். நான் டைரக்டா கொஸ்டின் எழுதி போட்டு சால்வ் பண்ணிடலாம். பட் ஒவ்வொன்றுக்குமே மீனிங் இருக்கு. ஸோ இதை ஏன் நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலை மாத்துறோம்? ஸோ ஏன் வந்து இந்த இதுக்குள்ள ஃபியூசிபிள் ரீஜன்னா என்ன, ஸோ அந்த ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள பாயிண்ட் ஏன் செலக்ட் பண்ணாம பேசிக் ஃபியூசிபிள் ரீஜன் போறோம், ஸோ அதுல இருந்து ஏன் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து ஆப்டிமம் பாயிண்டா செலக்ட் பண்றோம், ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ ஃபியூசிபிள் ரீஜன் வந்து ஸோ ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன வராது, ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் இன் தி ஃபியூசிபிள் ரீஜன் இஸ் நாட் பிகம் தி ஆப்டிமம் பாயிண்ட். அப்போ எந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸோ ஆப்டிமம் பாயிண்டா வரும் அப்படின்னா ஸோ ஒன்லி பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் வில் பிகம் தி ஆப்டிமம் பாயிண்ட். ஸோ அது நோட் பண்ணீங்க. ஸோ எல்லா ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு ஆப்டிமம் பாயிண்டா வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன்ஸ்ல உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆப்டிமம்.
அதனாலதான் நம்ம எல்லா பாயிண்ட்டையும் செக் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஸோ எல்லா பாயிண்ட்டையும் செக் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு 2 என்ன கிடைச்சிருக்கு, 2,3. ஸோ x1 உடைய வேல்யூ 2, ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 3. ஸோ உங்களுடைய கன்ஸ்ட்ரைன்ட் என்ன, உங்களுடைய கன்ஸ்ட்ரைன்ட் ஸோ x1 plus x2 ஸோ லெஸ் than or equal to 5. ஸோ நெக்ஸ்ட் 3x1 plus 2x2 ஸோ லெஸ் than or equal to 12. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஸோ 2 plus 3 ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 5 வருது. ஸோ நெக்ஸ்ட் 3 ஸோ இன்டூ 2 plus 2 ஸோ இன்டூ 3 ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 12. ஸோ இந்த சைடு என்ன வருது, ஸோ 6 plus 6 வந்து 12. அப்போ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்ககிட்ட மேக்ஸிமம் R1 ரிசோர்சஸ் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்னா 5 யூனிட்ஸ், R2 ரிசோர்சஸ் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்னா 12 யூனிட்ஸ். அப்ப நீங்க x1 2 காம்போனன்ட், அதாவது A ப்ராடக்ட் வந்து 2 காம்போனன்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஸோ B காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுனால ஸோ ஃபைனலா ஸோ நம்ம கிட்ட ஸோ டோட்டலா எவ்வளவு ரிசோர்சஸ் வந்து R1 யூஸ் பண்றீங்க அப்படின்னா 5 யூஸ் பண்ணிடுறீங்க. R2 எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்னா 12 யூஸ் பண்றீங்க. எவ்வளவு வந்து நம்மளுக்கு R1 இருக்கு அப்படின்னா 5. ஸோ நீங்க யூஸ் பண்றது 5. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் வருது. ஸோ அதே மாதிரி R2 நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12. ஸோ நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க, ஸோ 12. அப்ப இருக்கிற எல்லா ரிசோர்சஸுமே R1 R2 யூஸ் பண்ணிடுறோம். பட் இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் ரிசோர்சஸை யூஸ் பண்றோம். பட் ஒரு சில கொஸ்டின்ல நம்மளுக்கு ஃபுல் ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கான நேம் எல்லாமே பார்ப்போம் நம்ம. ஸோ ஏன் நம்ம ஃபுல் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு லெஸ் than or equal to அப்படின்ற சைன் இருக்கிறதுனால. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல் ரிசோர்சஸ் ஆர் ஸோ கோயிங் டு யூஸ்டு. ஸோ ஆல் ஸோ ரிசோர்சஸ் ஆர் all resources are so going to used. So இதை நோட் பண்றேன். ஸோ எப்படி எல்லா ரிசோர்ஸஸும் ஸோ இங்க வந்து பேலன்ஸ் இல்லாம நம்மளுக்கு எம்டியா எடுத்து சொல்றோம் அப்படின்னா, ஸோ இங்க x1 and x2 வந்து நம்மளுக்கு எதை டினோட் பண்ணுது, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் A and B மேக் பண்றதுக்கு R1 ரிசோர்சஸ் எவ்வளவு தேவை அப்படின்றது ஸோ x1 plus x2. ஸோ அதோடைய வேல்யூ 5 வருது. நம்ம கிட்ட இருக்கிற R1 5. அப்போ 5 யூஸ் பண்ணிடுறீங்க, 5 தான் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3x1 plus 2x2 அப்படின்றது என்ன, ஸோ A and B ப்ராடக்டை மேக் பண்றதுக்கு R2 வந்து எவ்வளவு தேவை அப்படின்றதுக்கு 12 தேவை. ஸோ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஸோ 12 இருக்கு. அப்ப இதுல இருக்கிற 5 யூஸ் பண்ணிடுறீங்க, இதுல இருக்கிற 2 யூஸ் பண்ணிடுறீங்க. அப்ப ஸோ இந்த ரெண்டு காம்போனன்ட், அதாவது இந்த டிசிஷன் வேரியபிள் கரஸ்பாண்டிங்கா நம்ம A and B காம்போனன்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட ரிசோர்சஸ் ரிமைனிங் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ரிசோர்சஸ் வந்து ரிமைனிங் இருக்காது. பட் இதுதான் கண்டிஷன் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலா வரணும் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது. இதுல லெஸ் than or equal to, இப்போ இங்க சப்போஸ் இங்க வந்து 2 plus 2 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 4 less than 5 அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு கரெக்ட் தான். ஸோ ரிசோர்சஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் நம்மளுக்கு ரிசோர்சஸ் வந்து ரிமைனிங் அவைலபிளா இருக்கும். R1 ரிசோர்சஸ் 1 யூனிட் அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு R1 ரிசோர்சஸ் வந்து 0, R2 ரிசோர்சஸ் வந்து 0. ஏன்னா இருக்கிற ரிசோர்சஸ் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இது வரைக்கும் நோட் பண்றீங்களா, எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? இது ஒரு கொஸ்டின் அப்படின்றனால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் ஸோ இந்த டிசிஷன் வேரியபிளை கால்குலேட் பண்றது வந்து 1 செகண்ட், ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ணிடலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க A எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ B வந்து 3 ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், ஜெட் மேக்ஸிமம் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து we will get so 27 rupees as the profit. ஸோ எப்படி வேணா கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த டிசிஷன் வேரியபிள்னு கேட்கலாம். இல்ல வந்து ஸோ இந்த காம்போனன்ட் நான் கரஸ்பாண்டிங் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ல தான் ஒரு 4 கொஸ்டின் வந்திருக்கு. 4 × 2 ஸோ 8 மார்க்.
ஸோ நீ எப்படி கன்ஸ்டன்ட் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இது ஈஸியான கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ அடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஸோ கன்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிடுச்சா? ஸோ அப்போ நம்மளுக்கு கிராஃப் வந்து எப்படி வந்துச்சு? ஸோ கிராஃப் x1 plus x2 so less than 5. So 3x1 plus 2x2 so less than or equal to 12. So இங்க நம்மளுக்கு என்ன வருது? So 0,5 0,5. So next 5,0. So இதுக்கு corresponding 4,0. So next 0,6. So corresponding வந்துச்சா line. So அப்ப so 1 so 2 so 3 4 so 5 6 1 so 2 so 3 4 so 5 6 so 4,0. So 4,0. So next 0,6 0,6 0,5 0, so 5. So next 5,0. So 5,0. So இந்த லைன் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்படி வருது. ஸோ இந்த லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் காமன் ரீஜன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணியாச்சு. இந்த ரெண்டுக்கும் காமன் ரீஜன் எங்க வருது அப்படின்னா ஸோ இங்க வந்து 2,3. இது ஸ்ட்ரெயிட் லைனா வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைனா இங்கே போகும். ஸோ இது வரைக்கும் சம் ஸ்லோப்பு. ஸோ இங்க வந்து மாறும். ஓகேவா? ஸோ இது என்ன லைன் நம்மளுக்கு சொல்லுது? ஸோ x1 plus x2 is equal to 5. ஸோ இது ஸோ 3x1 plus 2x2 is equal to 12. இப்போ நம்மளுடைய காமன் ரீஜன் வந்து என்ன அப்படின்னா ஸோ இதான் நம்மளுடைய காமன் ரீஜன். ஓகே. ஸோ அதாவது ஃபியூசிபிள் ரீஜன். நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன் வந்து ஸோ இதான் நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன். இதுல உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல உள்ளது வந்து நம்மளுக்கு பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ். ஸோ அதுல ஒண்ணுதான் நம்மளுக்கு ஆப்டிமம் வரும். ஸோ இதான் நம்மளுக்கு ஆப்டிமம் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கான கரஸ்பாண்டிங் பாயிண்ட் என்ன? ஸோ இது வந்து ஸோ 0,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸோ 4,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0,5. இது வந்து 2,3. ஸோ இந்த 1 2 3 4 ஸோ 4 பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு என்ன? ஸோ ஆப்டிமம் பாயிண்ட் ஆர் ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் ஸோ பாயிண்ட்ஸ் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் ஸோ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன். ஸோ ஐசோ ஸோ ப்ராஃபிட் லைன் ஸோ ட்ரா பண்ணியும் நம்ம ஸோ ட்ரா பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஐசோ ப்ராஃபிட் லைன்? இப்போ Z வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஸோ 6x1 plus 5x2. ஓகேவா? 6x1 plus 5x2. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ தனியா வந்து ஒரு கிராஃப் வரையறேன். இப்போ ஐசோ ப்ராஃபிட் லைன்னா என்ன? ஸோ அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஐசோ ஸோ ப்ராஃபிட் லைன். ஸோ இப்போ ஸோ இந்த 6x1 plus 5x2 வந்து நம்ம எப்படி வேணா ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணா ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ x1 x2 ஸோ x1 ஸோ x2 ஸோ x1 x2 வந்து 0,0 எடுத்துக்கிறேன். ஸோ 1,1 ஸோ 2,2 ஸோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன வரும் உங்களுக்கு? ஜெட்டோடைய வேல்யூ என்ன வரும்? 0,0 எடுத்தீங்கன்னா ஜெட்டோடைய வேல்யூ வந்து 0. 1,1 எடுத்தீங்கன்னா 6 plus 5 வந்து 11. ஸோ இங்க ஸோ 2,2 எடுத்தோம்னா 6 plus 12 வந்து ஸோ 6 plus 2 வந்து 12. ஸோ 5 plus 2 வந்து 10. ஸோ 22 வரும். ஓகேவா?
ஸோ இதுல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, புரியுதா? ஸோ இங்க x1 x2 வந்து 0,0 எடுத்தோம் அப்படின்னா z ஓட வேல்யூ 0 வரும். 1,1 எடுத்தோம் அப்படின்னா z ஓட வேல்யூ 11 வரும். ஸோ இங்க 2,2 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ z ஓட வேல்யூ வந்து ஸோ 12 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்ப இப்ப z ஓட வேல்யூ வந்து ஸோ 0,0 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த z ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 0. அப்ப என்ன எழுதிக்கலாம்? ஸோ 6x1 plus 5x2 is equal to 0. ஸோ x1 is equal to 0 எடுக்கிறீங்க. ஸோ x2 is equal to 0. ஸோ இப்போ x1 is equal to 1. ஸோ x2 is equal to 2 எடுக்கிறீங்க அப்படின்னா z ஓட வேல்யூ 11. அப்ப என்ன வரும்? ஸோ 6x1 plus ஸோ 5x2 is equal to 11. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம எதுக்கு வேணா எடுக்கலாம். ஸோ புரியுதா? நம்ம ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன்னா நான் என்னன்னு சொல்றேன் நான். ஸோ Z அப்படின்றது என்ன, நம்மளுக்கு கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதுல நம்ம x1 x2 உடைய வேல்யூ மாத்திக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு Z உடைய வேல்யூ வந்து மாறுது. Z உடைய வேல்யூ வந்து ஸோ மாறுது. இப்போ நீங்க என்ன லைன் வரைகிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீங்க லைன் வரைகிறீங்க. ஸோ Z வந்து 0, x1 x2 வந்து 0. ஸோ x1 x2 வந்து 0, Z உடைய வேல்யூ என்ன 0. ஸோ அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் லைன் எங்க வரும் அப்படின்னா ஸோ இங்கே வரும். ஸோ இல்ல வேற ஏதாவது லைன் வரீங்க. இப்போ 2,2. ஸோ 2,2னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ வாட் இஸ் மீன் 2,2? ஸோ x1 உடைய வேல்யூ வந்து 2, ஸோ x2 உடைய வேல்யூ வந்து ஸோ 2. அப்போ இங்க வந்து 1 எடுத்துங்க. ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, 6. ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ இது வந்து 6. ஸோ இப்போ x1 உடைய வேல்யூ வந்து 2, ஸோ இது வந்து 2. ஸோ அப்போ இந்த லைனை எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம்? ஸோ இங்கே 2, ஸோ இங்கே 2. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வருதா? கொஞ்சம் கரெக்டா போடுங்க. ஸோ இது ரெண்டும் பேரலா இருக்கணும். ஸோ இது ரெண்டு பேரலா இருக்கணும். ஸோ 0ல வரைகிற லைனும் ஸோ இதுவும் நம்மளுக்கு பேரலா இருக்கணும். சப்போஸ் 3,3 வரீங்க. ஸோ 3,3 வந்தீங்கன்னா என்ன வரும்? Z உடைய வேல்யூ என்ன? ஸோ 6 into 3 வந்து 18. ஸோ 18, 5 into 3 வந்து நம்மளுக்கு என்ன 15. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 3,3னா ஸோ 33. ஸோ அப்போ இந்த 3ஐயும் நீங்க ஸ்கேல்ல கரெக்டா வரையுங்க. ஸோ இது வந்து நீங்க ஏதாவது ஒரு லைன் போடக்கூடாது. ஸோ இது எல்லாமே பேரலல். ஸோ இங்க இது வந்து பேரலல், ஸோ இது பேரலல். ஸோ அடுத்து நான் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா ஸோ இதுவும் நம்மளுக்கு பேரலல். ஸோ இது மூணுமே பேரலல். ஸோ நீங்க எத்தனை வரைஞ்சாலும் அது பேரலா போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் பேரலல் சொல்றோம் அப்படின்னா ஸோ இதுக்கான ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கான ஸ்லோப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கான ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஸோ Z இஸ் ஈக்குவல் டு 6x1 பிளஸ் 5x2. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்குல்ல, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ 5 into 6 என்ன வரும்? ஸோ 5 into 6 என்ன வருங்க? 30. ஸோ அப்போ x1 x2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா ஸோ x 30 டிவைட் பை 6 ஸோ பிளஸ் ஸோ x2 ஸோ 30 டிவைட் பை ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ x1 உடைய வேல்யூ என்ன? ஸோ 5 ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 6. ஓகேவா? அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? x1 டிவைட் பை a ஸோ பிளஸ் ஸோ x டிவைட் பை a பிளஸ் y டிவைட் பை ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து நம்ம y வந்து x2 எடுத்துக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு 1. உங்களுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ ஸ்லோப்புடைய ஃபார்முலா வந்து ஸோ மைனஸ் பி டிவைட் பை ஏ. ஸோ மைனஸ் பி டிவைட் பை ஏனா ஸோ இதுல கிடைக்கிறது. ஸோ இதுல மைனஸ் பி உடைய வேல்யூ என்ன? ஸோ பி உடைய வேல்யூ என்ன? 6. ஸோ ஏ உடைய வேல்யூ ஸோ 5 மைனஸ் 6 பை 5. ஸோ அப்போ நீங்க இதுல இருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மைனஸ் 6 பை 5 வந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன? 6x1 plus 5x2 equal to 13 வச்சுக்கிட்டீங்க. ஸோ 6x1
ஸோ பிளஸ் 5x2 இஸ் ஈக்குவல் டு ஸோ 30. ஸோ 30 உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ 30 எப்போ கிடைக்கும்னா x1 உடைய வேல்யூ என்னவா இருக்கணும் உங்களுக்கு 5 இருக்கணும். ஸோ x2 உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? ஸோ x2 உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 6 இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம 30 கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ Z வந்து 33 இதே ஈக்குவேஷன் தான். ஸோ இதே ஈக்குவேஷன்ல Z உடைய வேல்யூ வந்து 33 எப்போ கிடைக்குது? 3,3. ஸோ 3,3. ஸோ அப்போ இப்போ இங்க பாருங்க. ஸோ இதுல ஸோ 6x1 plus 5x2 is equal to ஸோ நம்மளுக்கு என்ன வருது? ஸோ 33. ஸோ 33. ஸோ இப்போ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இதோடைய வேல்யூ என்ன? -6 divided by 5 உடைய வேல்யூ என்ன? ஸோ -6 divided by 5 உடைய வேல்யூ 1.2. ஸோ -1.2. ஸோ இதோடைய ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க நீங்க? ஸோ x1 divided by ஸோ 33 divided by 6 plus x2 divided by ஸோ 33 divided by 5 ஆகும். ஸோ 5 is equal to 1. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ஸோ -b divided by a. ஸோ -33 divided by 5. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு a உடைய வேல்யூ என்ன? ஸோ 33 divided by 6. இதுதான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ -6 divided by 5. ஸோ நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ இந்த வீடியோ தெரியலங்க சார். ஸோ இது புரியுதுங்களா? இந்த இதுக்கான ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது புரியுதா? ஸோ உங்களுக்கு நான் இது எப்படி சொல்றேன் அப்படின்னா 6 into 5 13. Z வந்து 30 நான் வச்சுட்டேன். ஸோ Z 30 இருக்கும்போது எனக்கு ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள x1 உடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன வருது அப்படின்னா ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள x1 உடைய வேல்யூ வந்து எவ்வளவு வருது? 5. ஸோ x2 உடைய வேல்யூ வந்து 6ன்னு வருது. பட் இங்க 6x1 plus 5x2 வந்து 33ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஸோ 6x1 plus 5x2 is equal to ஸோ 33. ஸோ இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, என்ன வரும்? ஸோ x1 டிவைட் பை ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்தாங்க 33 டிவைட் பை 6. ஸோ பிளஸ் x2 டிவைட் பை ஸோ 33 டிவைட் பை ஸோ 5 is equal to 1. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? ஸோ மைனஸ் பி டிவைட் பை ஏ. ஸோ இங்க மைனஸ் பினா என்ன? ஸோ 33 டிவைட் பை 5. ஸோ ஏ அப்படின்றது என்ன? ஸோ 33 டிவைட் பை 6. இப்போ இந்த 33 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஸ்லோப் என்ன வரும்? ஸ்லோப் என்ன வரும்? 1.2 மைனஸ். அப்ப இதுக்கும் நம்மளுக்கு ஸோ இங்க பாருங்க. ஸோ Z உடைய வேல்யூ 30 இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்லோப் -6 டிவைட் பை 5. ஸோ 33 இருந்தாலும் -6 டிவைட் பை 5. ஸோ நீங்க 11க்கு கண்டுபிடிங்க. ஸோ 11க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஸ்லோப் வந்து உங்களுக்கு என்னன்னா ஸோ என்னவா இருக்கும்? -6 டிவைட் பை 5. ஸோ அப்ப இதோடைய ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ எது வந்து நம்மளுக்கு வேரி ஆகுது? ஸோ x1 x2 கோஎஃபிஷியன்ட் வந்து வேரி ஆகுது. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருந்துச்சு? ஸோ 5,6. ஸோ இங்க 3,3. ஸோ கோஎஃபிஷியன்ட் தான் வேரி ஆகுதே தவிர நம்மளுக்கு ஸ்லோப் வந்து ரிமைன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0,0க்கு இங்க லைன் வருது. ஸோ 2,2க்கு இங்க லைன் வருது. ஸோ 3,3க்கு இங்க லைன் வருது. ஸோ ஏன் எல்லாமே நம்மளுக்கு பேரலா வருது அப்படின்னா ஸோ x1 x2 உடைய வேல்யூ தான் மாறுது. பட் அதோடைய ஸ்லோப் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ ரிமைன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ஸ்லோப் வந்து ஸோ ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன். அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுமே தவிர ஸோ அதனுடைய ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்குதான் அதுக்குடைய நேம் வந்து ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன். ஓகேவா? ஸோ இங்க Z உடைய வேல்யூ என்ன? 0. ஸோ இதுக்கு Z உடைய வேல்யூ என்ன? ஸோ 2,2க்கு ஸோ 22. ஸோ இதுக்கு Z உடைய வேல்யூ என்ன? ஸோ 33. ஸோ இதுக்கு லைன் வரீங்க. ஸோ என்ன வரும்? ஸோ x1 வந்து ஸோ 5,0. ஸோ 5,0. ஸோ இது வந்து 6,0. ஸோ 6,0,6. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 5,0. ஸோ இதுக்கு லைன் வருந்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ இதே தான் பேரலா இருக்கும். ஸோ
இதேதான். ஸோ எல்லாமே பேரலல். ஸோ இது எல்லாமே பேரலல். ஸோ இங்கே ஜெட்டோடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ 30. அப்போ நம்மளுக்கு x1 x2 தான் வேரி ஆகுதே தவிர ஸோ இந்த இப்போ x1 x2 வேரி ஆச்சு அப்படின்னா எது வேரி ஆகும் உங்களுக்கு? ஸோ x1 x2 வேரி ஆகுது அப்படின்னா எது வேரி ஆகும்? ஸோ x1 x2 வேரி ஆச்சு அப்படின்னா எது வேரி ஆகும்? Z வேரி ஆகும். பட் Z ஸோ கரஸ்பாண்டிங் டு x1 x2 இங்க 0,0 இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் 0. ஸோ 2,2 இருக்கும்போது 22. ஸோ 3,3 இருக்கும்போது 33. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ 5,6 இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் 30. ஸோ x1 x2 தான் சேஞ்ச் ஆகுதே தவிர ஸோ நம்மளுக்கு ஸ்லோப் வந்து ரிமைன் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்ப இந்த லைனுக்கு நேம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோ ப்ராஃபிட் லைன். ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன். ஐசோ ப்ராஃபிட் லைன். ஸோ இது புரிஞ்சா? ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன்ல வந்து ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இன் ஐசோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். ஸோ இன் ஐசோ ப்ராஃபிட் லைன். In ISO profit line, so x1 and so x2, so variables is going to change, but so slope is remains constant. But slope is so remains so constant. So slope is remain constant. ஸோ நீங்க வந்து நான் எக்ஸாம்பிளுக்காண்டி 0,0 1,1 இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஐசோ ப்ராஃபிட் லைன் வரையணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்க வரைஞ்சா போதும். ஸோ 6x1 + 5x2 ஸோ இஸ் ஈக்குவல் டு 30 எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? ஸோ 6 × 5 30. ஓகேவா? ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x1 உடைய வேல்யூ 5 வரும். ஸோ x2 உடைய வேல்யூ 6 வரும். அதுக்கு மட்டும் நீங்க ஐசோ ப்ராஃபிட் லைன் வரைஞ்சா போதும். ஸோ வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது வந்து என்ன வரும்? இந்த ஐசோ ப்ராஃபிட் லைன் வரையணும் ஃபர்ஸ்ட். ஸோ வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கரெக்டா ஆப்டிமம் பாயிண்ட் வந்து எது அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ இந்த சைடு போக போக நம்மளுக்கு ஜெட்டோடைய வேல்யூ என்ன ஆகுது? இந்த சைடு போக போக ஜெட்டோடைய வேல்யூ வந்து என்ன ஆகுது? 0,0. ஸோ இது வந்து 2,2 3,3. ஸோ இங்க வந்து ஸோ 5,6. ஸோ ஜெட் இந்த சைடு போக போக நம்மளுக்கு ஸோ அது குட் சைனா பேட் சைனா? குட் சைன். ஸோ குட் சைன். இந்த இங்க பாருங்க நம்மளுக்கு 6x1 + 5x2. ஸோ நீங்க x1 x2 உடைய வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போறீங்க. Z உடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த சைடு மூவ் ஆகுறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ குட் சைன். ஸோ Z வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ குட் சைன். ஸோ எந்த ப்ராப்ளத்துல? ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துல மினிமைசேஷன் ப்ராப்ளம்யா? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துல Z உடைய வேல்யூ வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் வரும். ஸோ அதே இது மினிமைசேஷன் ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இது வந்து நம்மளுக்கு எங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்ல ஸோ அதே இது மினிமைசேஷன் ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ Z டிக்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு பெஸ்ட். ஸோ ஃபார் ஸோ மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏன் இங்க ஐசோ ப்ராஃபிட் லைன் கிடைக்கணும்? ஸோ அதுக்கும் நம்ம டிசிஷன் வேரியபிளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நோட் பண்ணியாச்சா? ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன் எப்படி வருதுன்னு தெரியுதா? ஸோ அதனுடைய ஸ்லோப் ஏன் சேஞ்ச் ஆகணும்னு தெரியுதா நமக்கு? நோட் பண்றீங்க? ஸோ கமலக்கண்ணன் புரியுது சார். ஸோ எதுவும் டவுட்னா கேளுங்க. ஸோ இப்போ இந்த ஐசோ ப்ராஃபிட் லைனை வந்து நம்ம இங்கே வரைய போறோம். ஸோ நம்மளுடைய கொஸ்டினுக்கு ஸோ ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து ஸோ டிரா பண்ண போறோம்.
இதெல்லாம் நமக்கு இதை பத்தி ஆல்ரெடி தெரியணும். இது இந்த லைன் சொல்லிட்டு ஸோ நம்ம எப்படி ஐசோப்ராஃபிட் லைன் ட்ரா பண்றது அப்படின்னா ஜெட்டோட வேல்யூ என்ன 6x1 plus 5 ஸோ x2. ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ 6x1 plus 5x2 ஸோ 6 into 5 ஸோ 30. ஸோ இது லைன் ஃபார்மேட் கொண்டு வாங்க. ஸோ x1 டிவைட் பை ஸோ 30 டிவைட் பை 6 பிளஸ் ஸோ x2 டிவைட் பை ஸோ 30 டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன வரும் ஸோ x டிவைட் பை ஸோ நம்மளுக்கு 5 ஸோ x2 டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன லைன் நம்மளுக்கு ஸோ ஸோ 5,0 இங்க வந்து 0,6. ஸோ இதை வந்து நீங்க இது பண்ணுங்க 5,0 ஆல்ரெடி இந்த பாயிண்ட் 0,6. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஸோ இதான் நம்மளுடைய ஐசோப்ராஃபிட் லைன். ஸோ நீங்க அக்யூரேட்டா வரைஞ்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ நம்மகிட்ட ஸ்கேல் இல்லாதனால ஸோ கரெக்டா இது மாதிரி ஸோ நீங்க ஸ்கேல்லாம் இதுல வச்சுக்கோங்க. நல்லதான். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஸோ நீட்டா தெரியும். ஸோ இது மாதிரி வரையுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா என்ன லைன் ஸோ 6x1 பிளஸ் ஸோ 5x2 இஸ் ஈக்குவல் டு ஸோ 30. ஸோ இது ஐசோப்ராஃபிட் லைன். ஐசோப்ராஃபிட் லைன். ஸோ நீங்க இப்படி மட்டும் இல்லை இது கூட வரையலாம். ஸோ இதுக்கு பேரலா ஸோ நான் இங்க வரைஞ்சா கூட எனக்கு ஸோ இது ஐசோப்ராஃபிட் லைன் தான். ஸோ இது வந்து நமக்கு என்னது ஸோ ஐசோப்ராஃபிட் லைன் தான். பட் இங்க Z வேல்யூ வந்து 0ன்னு வரும். ஸோ இங்க Z-உடைய வேல்யூ வந்து ஸோ 13 வருது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஐசோப்ராஃபிட் லைனை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி பாக்குறீங்க. ஸோ மூவ் இங்க இருந்து நீங்க எப்படி மூவ் பண்ணாலும் சரி இந்த ஐசோப்ராஃபிட் லைனை இல்ல இந்த ஐசோப்ராஃபிட் லைனை வந்து இந்த சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் சரி. ஸோ அப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ஸோ இது பேரலல். ஸோ இப்போ இந்த லைனை ஸோ பேரலா நல்லா வரைஞ்சது. ஸோ இது இப்படி நான் மூவ் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ஜஸ்ட் ஸோ இதுல இருந்து நான் இப்படியே மூவ் பண்றேன். ஸோ மூவ் பண்ணி ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வரைகிறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வரைகிறேன். ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போறேன். ஸோ என்னுடைய பேசிக் ஃபியூசிபிள் சொல்யூஷன் இருக்குல்ல ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஐசோப்ராஃபிட் லைன் வரைகிறேன். ஸோ இங்கே வரைகிறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஐசோப்ராஃபிட் லைன் இது கரெக்டா வரைஞ்சுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்டா வந்துச்சு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம இது வரைஞ்சிருக்கிறோம். ஸோ நான் 0 வந்து ஒரு ரேண்டமா வரைஞ்சதுனால ஸோ எனக்கு இது ராங்கா வருது. ஸோ இதை எடுக்காதீங்க ஐசோப்ராஃபிட் லைனு. ஸோ இதை நீங்க டிரா பண்ணிட்டீங்களா ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கீழே கொண்டு வாங்க. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரைட்டா வரும். ஸோ இதை விட்டுருங்க. புரியுதுல உங்களுக்கு, நீங்க திரும்பி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ 0,0 அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஐசோப்ராஃபிட் லைன் கரெக்டாக கிடைக்காது. ஏன்னா நீங்களா எந்த ஆங்கிள் வேணாலும் வரையலாம். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இதுதான் ஐசோப்ராஃபிட் லைன் வந்து ஸோ கரெக்டாக கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நீங்க ஐசோப்ராஃபிட் லைன் வரீங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஐசோப்ராஃபிட் லைனை அப்படியே பேரலா எனக்கு எங்கெங்கெல்லாம் பேசிக் இருக்கோ ஸோ அங்கே ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாமே பேரலல் மட்டும்தான். ஐசோப்ராஃபிட் லைன் வந்து எதோட மட்டும்தான் கோயின்சைட் ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கார்னர் பாயிண்ட்ஸோட மட்டும்தான் கோயின்சைட் ஆகும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சைடும் நீங்க வரையலாம். இப்போ இந்த சைடு நீங்க வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கூட ஒரு ஐசோப்ராஃபிட் லைன் வரையலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வரைஞ்சீங்க அப்படின்னா ஸோ இங்கே உள்ள பாயிண்ட் என்னன்னு தெரியணும்,
ஸோ இங்க உள்ள பாயிண்ட் என்னன்னு தெரியணும். சப்போஸ் இங்க வந்து உங்களுக்கு ஐசோ ப்ராஃபிட் லைன் வரைஞ்சிருக்கீங்க தெரியுதா? ஸோ இந்த என்ன பாயிண்ட் நம்மளுக்கு 0,5 0,5க்கு வந்து ஸோ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் உங்களுக்கு பெருசாக வரைஞ்சு காமிச்சிடறேன். So 1, so 2, 3, 4, so 5, 6, 7, so 8, so 1, so 2, so 3, 4, so 5, 6. So first நம்மளுடைய பாயிண்ட் என்ன 0,5, so 5,0, so 4,0, so 6,0. அப்ப so இந்த பாயிண்ட், so இந்த பாயிண்ட், so இது வந்து நம்மளுக்கு 0,5, so 5,0. ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல, இதெல்லாம் நம்ம அன்வான்டா ட்ராப் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து 4,0, ஸோ இந்த பாயிண்ட், ஸோ 6,0. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஓகே, ஸோ இங்க இது வந்து நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன் வந்து ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன். இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ இது வந்து 2,3. ஸோ இங்க ஸோ இன்க்ளைன்டா இருக்கு ஜஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இங்க வந்து 0,5. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 4,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0,0, 0,0. இப்போ நம்மளுடைய ஐசோ ப்ராஃபிட் லைன் வரையணும். ஸோ 6x1 பிளஸ் ஸோ 5x2. ஸோ 6x1 பிளஸ் 5x2 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ x1 டிவைட் பை 30 டிவைட் பை 6. ஸோ பிளஸ் x2 டிவைட் பை ஸோ 30 டிவைட் பை ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 30 டிவைட் பை 6 வந்து 5. ஸோ பிளஸ் ஸோ x2 டிவைட் பை ஸோ 6 ஈக்குவல் டு 1. ஸோ x1 வந்து ஸோ 5,0. ஸோ இங்க வந்து 6,0. ஸோ இங்க வந்து நம்மளுடைய ஐசோ ப்ராஃபிட் லைன் வரீங்க. ஐசோ ப்ராஃபிட் லைன் ஸோ இங்க என்ன வரைஞ்சிருக்கும்? ஸோ 6x1 ஸோ பிளஸ் 5x2 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ இது வந்து நம்மளுடைய ஐசோ ப்ராஃபிட் லைன். ஸோ இந்த ஐசோ ப்ராஃபிட் லைனை நீங்க அப்படியே பேரலா நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸோட இங்க கோயின்சைட் ஆகும். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து ஸோ ஏன்னு வச்சுங்க, ஸோ இது பின்னு வச்சுங்க, ஸோ இது வந்து சின்னு வச்சுங்க. ஸோ இந்த பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ்ல உள்ளது வந்து கார்னர் வந்து டின்னு வச்சுங்க. அப்போ இந்த இது வந்து பேரலா வரைஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு பேரலா ஜஸ்ட் இப்படி போகும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பேசிக் ஃபியூசிபிள் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்று வரும். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ZD. ஸோ இது வந்து நம்மளுக்கு ZB. ஸோ ZB, இது வந்து ZC. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த இது வந்து நம்மளுக்கு ஐசோ ப்ராஃபிட் லைன் தான், பட் அவுட் ஆஃப் ஃபியூசிபிள் ரீஜன் வருது. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ நீங்க இதுல இருந்து எதுக்கு வேணா ட்ரா பண்ணலாம். ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து ஸோ இங்க கூட ட்ரா பண்ணலாம். ஸோ 0,0. ஸோ எதுக்கு வேணா ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஐசோ ப்ராஃபிட் லைனை வச்சு நம்ம எப்படி ஆப்டிமம் பாயிண்ட் ஸோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஃபியூசிபிள் ரீஜன்ல எத்தனை நீங்க வேணா வரையலாம்.
ஸோ இங்கே வரையலாம். ஸோ இங்கே வரைகிறேன். ஸோ நீங்க எத்தனை லைன் வரைஞ்சாலும் சரி, ஸோ ஐசோப்ராஃபிட் லைன்ஸ், ஸோ உங்களுடைய ஃபியூசிபிள் ரீஜனை விட்டுட்டு ஸோ இந்த ஐசோப்ராஃபிட் லைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டச் பண்ணிட்டு வெளியில போகும். ஸோ டச் பண்ணிட்டு உங்க ஃபியூசிபிள் ரீஜனை விட்டு வெளியில போகும். இப்போ இங்கே டச் பண்ணுது, பட் இதுக்கு அடுத்து எங்கே டச் பண்ணுது? சாரி, ஃபர்ஸ்ட் இங்கே டச் பண்ணுது, இது ஃபியூசிபிள் ரீஜன்ல இருக்கு. ஸோ இன்னும் இது வெளியில போல. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு வெளியில போகணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டச் பண்ணுது, பட் இதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதை டச் பண்ணுது. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு இப்போ இது வெளியில போயிருது. அப்போ எந்த லாஸ்ட் பாயிண்ட டச் பண்ணிட்டு உங்களுக்கு வெளியில போதும், ஸோ அதுதான் உங்களுக்கு ஐசோப்ராஃபிட் லைன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஐசோப்ராஃபிட் லைன் என்ன சொல்லுவோம்? ஸோ ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இது வந்து ZA, ஸோ இது வந்து ZD, ZB, ZC. ஸோ இந்த சைடு போக போக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா Z இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ குட் சைன். ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ குட் சைன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து ஸோ இந்த ஃபியூசிபிள் ரீஜன்ல லாஸ்ட் பாயிண்ட் எங்க டச் பண்ணுதோ ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஆப்டிமம் பாயிண்ட். இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசிபிள் ரீஜன்லேயே லாஸ்ட் பாயிண்ட் எங்க டச் பண்ணும் அப்படின்னா இங்கே டச் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே டச் பண்ணும், இங்கே டச் பண்ணும், பட் லாஸ்டா டச் பண்றது இதுதான். ஸோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு வெளியில போயிடும். ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ அந்த பாயிண்ட ஸோ நீங்க ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ நீங்க போன இது கால்குலேட் பண்ணோம்ல, ஸோ இங்க 0,0, ஸோ 5,0, சாரி 0,0, ஸோ 0,5, ஸோ 4,0, ஸோ நெக்ஸ்ட் ஸோ 2,3. ஸோ இதை ஃபுல்லா நீங்க எதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க? ஸோ ஜெட்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஸோ 6x1 பிளஸ் ஸோ 5x2. ஸோ ஜெட்டோடைய வேல்யூ 0, ஜெட்டோடைய வேல்யூ 24, ஜெட்டோடைய வேல்யூ 25, ஜெட்டோடைய வேல்யூ 27. அப்போ எனக்கு எது மேக்ஸிமமா கிடைக்குதோ அது கரஸ்பாண்டிங்கா உள்ளதான் 2,3. ஸோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படியே நீங்க டிரா பண்ணலாம். இல்லாட்டி நீங்க ஐசோப்ராஃபிட் லைன் வரைஞ்சு ஸோ அந்த ஐசோப்ராஃபிட் லைன் வந்து இந்த ஃபியூசிபிள் ரீஜன்ல லாஸ்டா எங்க டச் பண்ணிட்டு வெளியில போதும் ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆப்டிமம் பாயிண்ட் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகேவா? So இது நோட் பண்ணி நோட் பண்ணுங்க. ஓகே. So as we draw, so as many as so isoprofit, so parallel lines, so isoprofit, so parallel lines, so which parallel lines, so which so parallel lines, so which parallel line so touch and so exit from the so fusible region, so exit from the so fusible so region, so that so points that point so use the so optimum solution. So that point gives the optimum solution. So that point gives the so optimum solution. அப்ப இருக்கிறதுல பாருங்க, அப்ப இது நீங்க சொல்லக்கூடாது ஐசோப்ராஃபிட் லைன் இங்க தானே மேக்ஸிமம் இருக்கு, அப்ப இதுதானே நம்மளுக்கு தரும், இது ஃபியூசிபிள் ரீஜன்ல இல்ல. ஸோ இந்த நீங்க வரைஞ்சிருக்கிறது வந்து ஜஸ்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா பேரலா டிரா பண்றதுக்கு தான். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ அவுட் ஆஃப் ஸோ ஃபியூசிபிள் ரீஜன். பட் எந்த ஐசோப்ராஃபிட் லைன் வந்து ஸோ ஃபியூசிபிள் ரீஜனை ஜஸ்ட் ஸோ டச் பண்ணிட்டு வெளியில போகும். ஸோ டச் பண்ணிட்டு வெளியில போயிடும். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ டச் பண்ணிட்டு ஃபியூசிபிள் ரீஜன் விட்டு வெளியில போயிருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு டச் பண்ணுது, பட் இது லாஸ்ட் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து இங்கே டச் பண்ணுது. ஸோ அது இதுவும் நம்மளுக்கு என்னதுன்னா லாஸ்ட் பாயிண்ட் கிடையாது. ஸோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை டச் பண்ணாலும் ஸோ இதுல உள்ள அனதர் லைன் வந்து உள்ளே மெர்ஜா இருக்கு ஃபியூசிபிள் ரீஜன்ல. பட் இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லைன் வந்து ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ளே இருக்காது, டச் பண்ணிட்டு அப்படி வெளில போகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்டிமம். தட் பாயிண்ட் கிவ்ஸ் தி ஆப்டிமம் சொல்யூஷன்.
So that point gives the optimum solution. So for maximization z இந்த சைடு போனா நமக்கு நல்லது. So for maximization க்கு z இந்த சைடு போகுது அப்படின்னா good sign. So good sign. So இது வந்து இந்த சைடு z டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா good sign. So எப்ப அப்படின்னா for minimization. Minimization. So அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏன் கார்னர் பாயிண்ட் செக் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஆப்டிமமா அப்படின்னா அது மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஐசோ ப்ராஃபிட் லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லா இது வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா டச் பண்ணும். இந்த ஐசோ ப்ராஃபிட் லைன் வரைஞ்சீங்கன்னா இங்கே டச் பண்ணும், இங்கே டச் பண்ணும், இங்கே டச் பண்ணும். அதை டச் பண்ணாம போகவே போகாது. நீங்க எத்தனை பேசிக் ஃபியூசிபிள் ரீஜன் இருந்தாலும் சரி அத்தனை ஃபியூசிபிள் ரீஜனையும் இந்த ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து டச் பண்ணும். இங்கே டச் பண்ணும், இங்கே டச் பண்ணும். பட் எந்த இது வந்து லாஸ்டா டச் பண்ணிட்டு போதோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்டிமம் சொல்யூஷன். அப்ப இது வந்து நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற ஃபியூசிபிள் ரீஜன்ஸ்ல இந்த கார்னர் ரீஜன் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்து எங்க மேக்ஸிமமா கிடைக்கும் அப்படின்ற ஐடியா கொடுக்கும். இல்ல அந்த ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா கண்டிப்பா டச் பண்ணும். அதனால இதுக்கு பேர் வந்து பேசிக் ஃபியூசிபிள் ரீஜன். இப்போ இன்சைடு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இன்சைடு ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள பாயிண்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஆப்டிமம் பாயிண்டா வரும். எஸ் ஆர் நோ? இன்சைட் ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஆப்டிமம் பாயிண்ட்ஸா வரும். சொல்லலாமா? நோ சார். நோ. இன்சைடு ஃபியூசிபிள் ரீஜன்ல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து never will become optimum point. Only corner points in the fusible region will become the optimum point. Okay, அதை நீங்க நோட் பண்ணீங்க. இதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். கொஸ்டின் சால்வ் பண்றோம்னா ஈஸிங்க, ஒரு செகண்ட் சால்வ் பண்ணிடலாம். பட் ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து நம்ம ஏன் இது பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு x1 x2 உடைய வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த சைடு நம்மளுக்கு z இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? உங்களுக்கு ஸ்லோப் ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி எனக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப இது என்ன மீன் பண்ணுது? உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட டச் பண்றப்ப எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, இந்த பாயிண்ட டச் பண்றப்ப எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இந்த இதெல்லாம் டச் பண்றதை விட எனக்கு ஐசோ ப்ராஃபிட் லைன் லாஸ்டா எங்க டச் பண்ணுதோ அதான் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். லாஸ்டா எங்க டச் பண்ணணும் அதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து லாஸ்டா எங்க டச் பண்ணிட்டு வெளில போதோ அதுதான் எனக்கு ஆப்டிமம் பாயிண்ட். ஏன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள வேரியபிள்ஸ் x1 is equal to 2, x2 is equal to 3, அதுதான் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, கருப்புதுரை என்ன சவுண்டே காணோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சுங்க சார். ஐசோ ப்ராஃபிட் லைன் வச்சு நீங்க ஆப்டிமம் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து ஆப்டிமம் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? கருப்புதுரை சொல்லுங்க. சார் ஐசோ ப்ராஃபிட் லைன் வச்சு ஆப்டிமம் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சார் ஃபியூசிபிள் ரீஜன்ல வந்துட்டு ஐசோ ப்ராஃபிட் லைன் வந்து மூவ் பண்ணிட்டே போகும்போது எது லாஸ்டா எக்ஸிட் அந்த ஃபியூசிபிள் ரீஜனை விட்டு எக்ஸிட் கார்னர் லாஸ்ட் பாயிண்ட் எது டச் ஆகுதோ அதுதான் வந்துட்டு ஆப்டிமம் பாயிண்ட் சார். ஓகே, சூப்பர். அது என்ன மீன் பண்ணுது? ஏன் லாஸ்ட் பாயிண்ட டச் பண்றதுனால உங்களுக்கு அது ஏன் ஒரு அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா?
லாஸ்ட் பாயிண்ட் டச் பண்றதுனால ஏதாவது லாஜிக் இருக்காது. ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும் சார். ஓகே ஓகே. ஸோ நோட் பாயிண்ட் நோட் பண்ணி. ஸோ நோட் பாயிண்ட். ஸோ இன்சைட் ஃபியூசிபிள் ரீஜன். ஸோ இன்சைட் fusible region. So inside fusible region. So never qualifies. So inside fusible region. So never qualifies as the optimum point. So never qualifies as the optimum point. So inside fusible region never qualifies as optimum point. Only corner points. So only corner points. So only corner points. So will become. So will only corner points. So basic fusible points. So basic. So fusible points. So basic fusible points. So will become. So optimal points. So will become optimal. So points. So அப்ப இந்த given questionக்கு so என்ன question z is equal to 6x1 plus 5x2 so subjected to so x1 plus x2 less than or equal to 5 so 3x1 plus 2x2 so less than or equal to 12 so x1 greater than equal to 0 so x2 greater than equal to 0 so x1 greater than equal to 0 x2 greater than equal to 0 so இதுக்கான answer so decision variable என்ன அப்படின்னா so x1 x2 is equal to so x1 உடைய வேல்யூ வந்து என்ன so x1 உடைய வேல்யூ வந்து so 2 so x2 உடைய வேல்யூ வந்து so 3 ஓகேவா so இந்த காம்போனன்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா so that our profit will be maximized so that so our so profit so will be so maximized so that so our profit will be so maximized so இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் so இந்த இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா so 2 plus 3 is equal to 5 so 3 comma 2 so plus 2 comma 3 is equal to so 12 so all resources are used so there is no so remaining resources there is no so remaining so resources there is no so remaining so resources நோட் பண்ணீங்க சரி நோட் பண்ணியாச்சு நோட் பண்ணியாச்சு சார் so different types of solutions so different types of so solutions so different types of solution so first one வந்து so unique solution so multiple or alternate or so multiple alternate so இதுல இருந்து question வரும் நமக்கு so multiple alternate or so infinite solutions so infinite solutions so number 3 so unbounded solution so unbounded so solution so fourth one so infusible solution so fusible so solution
So infusible solution. So next one வந்து so degenerate solution. So generate solution. So next one வந்து so unique so fusible point. So unique so fusible so point. இப்ப லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சு அப்படின்னா ஸோ 2,3. அப்ப இருக்கிற ஃபியூசிபிள் ரீஜன் ஸோ பேசிக் ஃபியூசிபிள் ரீஜன்ல நம்மளுக்கு ஒண்ணுதான் ஆப்டிமமா வருது. அதனால இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஸோ யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன் ஆர் ஸோ யூனிக் சொல்யூஷன். இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சா ஸோ இன்ஃபியூசிபிள் சொல்யூஷன் அப்படின்னா ஸோ நோ சொல்யூஷன். ஸோ இன்ஃபியூசிபிள் சொல்யூஷன் அப்படின்றது நோ சொல்யூஷன். ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ யூனிக் சொல்யூஷன், ஸோ மல்டிபிள் ஆல்டர்னேட் ஆர் இன்ஃபைனைட் சொல்யூஷன், ஸோ அன்பவுண்டட் சொல்யூஷன், ஸோ இன்ஃபியூசிபிள் சொல்யூஷன், டீஜெனரேட் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் போன ப்ராப்ளம். ஸோ நம்ம சால்வ் பண்ணி ஃபைனலா ஒரே ஒரு ஸோ டிசிஷன் வேரியபிள் தான் நம்மளுக்கு என்னது ஸோ ஆப்டிமமா கிடைக்குது. அதுக்கு பேர் வந்து யூனிக் சொல்யூஷன். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஸோ உங்களோட எய்ம் என்ன, ஸோ இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸா வேணும் அப்படின்னா 2,3 பண்ணுங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்க நிறைய இது இருக்கு, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். 0,5 பண்ணலாம், 4,0 பண்ணலாம், 0,0 பண்ணலாம், 1,2 பண்ணலாம். ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க பண்ணலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா ரிசோர்சஸ் கன்ஸ்டன்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், பட் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் கிடையாது. அப்போ உங்களுடைய கண்டிஷன் அண்ட் ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா x1 உடைய வேல்யூ வந்து 2 காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ x1 உடைய வேல்யூ 2 காம்பவுண்ட், ஸோ x2 உடைய வேல்யூ வந்து ஸோ 3 காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் இதுக்கு இந்த டிசிஷனை தவிர வேற எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நான் நீங்க சொல்ற கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி வராது. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து ஸோ யூனிக் சொல்யூஷன். ஸோ இதுக்கு நேம் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ யூனிக் சொல்யூஷன். ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இதை மதியானம் டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி. ஸோ நோட் பண்ணிச்சா? சார் ஸோ ரீகால் பண்ணுங்க. எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். எதுல இருந்து வேணா கொஸ்டின் கேட்டாலும் ஆப்ரேஷன் ரிசல்ட்ஸ்ல ஸோ நீங்க வந்து ஃபுல் மார்க் வாங்கணும். எது வேணா கொஸ்டின் கேட்பாங்க, ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க, 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு